ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, சாரி ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். மூவி ரிவ்யூஸ் போட்டிருந்தேன். இடையில கொஞ்ச நாளாக என்னோடய ஒர்க்கு அந்த பிஸினால் ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி நான் இது மெயினாக எதுக்காக போட வந்தேன்னா, அது ரொம்ப நாளாக மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சொல்லணும் அப்படின்ட்டு சரி இன்றைக்கி டைம் கிடச்சிது, சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா, திவாகர் சார் அவர் தான், வாட்டர்மிலன் திவாகர். யாருக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டேங்க. அவர் இப்போ ஏஸ் படத்தில் கூட விஜய் சேதுபதி சார் படத்தில் ஒரு சின்ன சீன் ஒன்று பண்ணியிருந்தார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட அவ்வளோ கோபமாக பேச போகிறப்ப ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்தப்ப தெரில, அவரதே ஏதோ தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது டைம் வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சு இவர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. இவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார், நான் சிவாஜி மாதிரி நடிப்பேன், நான் அப்படி நடிப்பேன் இப்படி நடிப்பேன்னு. ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் நடிக்கலை. என்ன இப்போ அவரை பார்க்குற எல்லாருமே ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு மெயினாக அவருக்கு தெரில. சார் திவாகர் சார், மெயினாக உங்களுக்கு தான் டைம் இருந்தால் இந்த வீடியோ சப்போஸ் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் பாருங்கள். உங்களை எல்லாருமே வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக காமெடி இதாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. நீங்கன்றானா நான் அப்படி நடிப்பேன், சிவாஜி மாதிரி நடிப்பேன், அந்த மாதிரி நடிப்பேன், இந்த மாதிரி நடிப்பேன்னு ரொம்ப ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் ஒரு சிங்கிள் சீன் நடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு ஆடிஷன் தேடிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருச்சி ரமேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், அப்புறம் சில பேர்லாம் இருக்காங்க, கரெக்டாக பேர் ஞாபகம் வரல. அவங்களாம் அடுத்தடுத்த படத்துக்கு ஆடிஷன் தேடி அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு சீன் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க அடுத்த படத்துக்கு தேடி சுற்றுறாங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் எப்படி கிடச்சிது அப்படின்னு தெரில. அப்பேற்பட்ட சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது படத்தில் ஒரு சிங்கிள் சீன் நடிக்கிறதுக்கு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நடிச்சிட்டிங்க, ஓகே. ஆனால் நீங்கள் வந்து சூரி சாரை வந்து நான் அவர் மாதிரி 100-500 நடிக்க மாட்டேன், நான் நடித்தா 3 லட்ச ரூபாய்க்கு தான் நடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை. நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வந்து உட்காந்து இப்படி வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி கையை காட்டுறதுனால வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு உங்களை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? இல்லை இத்தனை பேர் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களான்னு தெரில. உங்களை மாதிரி ஒரு டைமில் ஃபேமஸாக இருந்தவர் தான் ஜிபி முத்து. இன்றைக்கி ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டார். அட்ரஸே இல்லாமல் போயிட்டார் மீன்ஸ் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோதான், அவரோட ட்ரெண்டிங் டைம் முடிஞ்சுது. அதுக்குள்ளே அவர் வந்தார், அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணிக்கிட்டாரு, சம்பாதிச்சார், நல்லா தான் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அவர் எப்படி இருக்கார் என்னன்னு தெரில. யூடியூப்பில் வீடியோஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் வீடியோஸோ இதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி தான் நீங்கள், உங்களோட டைம் முடிஞ்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அந்த கொஞ்ச நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணுற அட்டகாசம், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல. கேட்குறவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. உண்மையிலேயே சினிமாக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் ஈஸியாக கிடச்சிது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ரைட்டு. ஆனால் அடுத்தவங்கள நீங்கள் ஏன் தப்பாக பேசுகிறீங்க? அந்த மாதிரி நடிக்க மாட்டேன், அவர் மாதிரி நடிக்க மாட்டேன், எனக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனையோ பேர் வந்து சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கிடைச்ச ஒரு சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் அடுத்தவங்கள போய் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. உங்களை காமெடி எலிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. அவங்க சேனல் வியூஸ்க்காக, அவங்களோட ப்ரமோஷனுக்காக தான் உங்களை வச்சு வீடியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. உங்களை இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கீங்க, உங்களை தேடி வந்து பண்ணுறாங்க, வீடியோஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அவ்வளோதான், அவங்க ட்ரெண்டிங் டைம் முடிஞ்சு அப்படின்னா அப்புறம் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இருக்கப்போ எத்தனை நாள் ட்ரெண்டிங்காக இருப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இருக்க போகிற கொஞ்ச நாளில் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரில. அவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுறது, சகிச்சுக்க முடியல. ஆனால் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் ஒரு நடிகனாக உங்களை நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் பண்ணுறது சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி ஃபீலே ஆகிறது இல்லையே. இது லூசுத்தனமாக பண்ணுற மாதிரில இருக்குது. நீங்கள் பண்ணுறதில்ல இப்படி வாட்டர்மெலன் சாப்பிட்டு இப்படி கையை காட்டுறது, அவர் தனுஷ் சார் பண்ணுற மாதிரி இப்படி கழுத்தில் வச்சுட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் என்னது இல்லை கேட்குறேன். அப்புறம் வேற என்னென்னமோ பண்ணியிருப்பீங்களே, அந்த சிவாஜி சார் மாதிரி இப்படி நெஞ்சில் வச்சுட்டு குத்திட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஆடிட்டு இருந்தீங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இல்லை உங்களை ஒன்று சொல்லிடுறேன், உங்களை பேசி நான் ட்ரெண்டிங் ஆகணும், நான் அதாகணும் இதாகணுங்கிறதுக்காக எடுத்து போடல. நீங்கள் பண்ணுறத ஒன்று தாங்கிக்க முடியல, சகிச்சிக்க முடியல. அதனால தான் சரி ஒரு வீடியோவே எடுத்து போடலான்னு தோணுச்சு, அதனால தான் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்த வீடியோ போய் சேருமான்னு எனக்கு தெரியாது.
இப்போ எனக்கு சத்தியமாக சகிச்சுக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா, சப்போஸ் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவோ ஏதாச்சும் ஒரு ரோல் கிடைச்சா நீங்கள் நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணீங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் உண்மையிலேயே நடிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, நீங்கள் நல்லா நடிப்பீங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் எஸ்ஜே சூர்யா சார் ஃபஸ்ட்டு டைரக்டராக தான் வந்தார். இப்போது அவ்வளோ பிஸியான நடிகராக, வில்லன் நடிகராக மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறாரு. நடிப்பு அரக்கன் அப்படின்னு அவருக்கு மக்கள் கொடுத்துருக்கிற பட்டமா எப்படின்னு தெரில. இப்போ நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மார்க் ஆண்டனி படத்தில் பார்த்தேன். அவர் உண்மையில் நடிப்பு அரக்கன் தான். அவர் அவ்வளோ உள்வாங்கி பண்ணுறாரு. அந்த கேரக்டராகவே மாறி நடிக்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேலண்டடாக வாங்க. அதை விட்டுட்டு ஒரு உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரில. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சரிங்களா? பண்ணாதீங்க மீன்ஸ் நீங்கள் பேசுகிறது சூரி சாரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு படத்தில் விடுதலை படத்தில் நடிச்சிருந்தார். அதனோட அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த படம். அது என்னது, இப்போ 2வது ஒரு படம் நடித்தார், கருடன். அந்த படத்தில் நடிச்சிருந்தார். இப்போ அடுத்த மாமன் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகி வர்றாரு. அப்புறம் இடையில கொட்டுக்காளி அப்படின்னு ஒரு படம், இதுக்கு மாமனுக்கு முன்னாடி. இது எல்லாம்லேயுமே அவர் அவ்வளோ அவரோட டேலண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகுது. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கிறார். நீங்கள் அவரை போய் நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்? நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? உங்களுக்கு கிளினிக் இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆல்ரெடி சம்பாரித்து வச்சுட்டீங்க. நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்களா, எதுக்காக பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு தெரில. இல்லை உங்களுக்கு சினிமாக்குள்ளே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களை மாதிரி கிடையாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த தீபாவளி படத்துல இல்லை சின்ன சின்ன சீன், அதுக்கு வேறு நிறையா படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. நான் பார்த்தது அது ஒன்றில் தான் பார்த்தேன். அப்புறம் பழைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்காரு. அவர் இந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் கொண்டாடுற காரணம் அவர் நடிக்கிற விதம், அவரோட யதார்த்தம். இதுக்காக தான் அவர் இந்த மாதிரி இருக்கார். நீங்கள் அவரை போய் நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்? அது தப்பு தானே, 1000 தான் இருந்தாலும். ஸோ நீங்கள் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கள், பேசுகிற வார்த்தைகள் பார்த்து பேசுங்க. ரொம்ப எனக்கு என்னமோ நீங்கள் தலைக்கணத்தில் ஆடுற மாதிரி தோணுது. இல்லை அப்படி இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களான்னு தெரில. நம்மளை ஓட்டுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அமௌண்ட் சம்பாரிச்சிட்ருக்கோன்னு நினச்சி பண்ணுறீங்களா? எதுவும் தெரில. ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இந்த நம்ம வியூஸ்க்காக, நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக இவரை எல்லாம் போய் வீடியோ எடுத்து நம்ம டெவலப் பண்ணி விட்டதுனால தான், அதன் விளைவு தான் இவர் வந்து இப்படி நிற்கிறாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. நம்மளும் இதுக்கு ஒரு வகையில் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இவர் பண்ணுறது ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. ஸோ திவாகர் சார் பார்த்துக்கோங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு உங்களை திட்டணும்னோ உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ பேசலை. ப்ராக்டிக்கலான உண்மை இதுதான். நான் பார்த்த வரைக்கும் என்னோட பார்வையில் எனக்கு தெரிஞ்சது தான். அதனால தான் சரின்னு ஒரு வீடியோவை எடுத்து கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன். திவாகர் சார், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பார்த்துக்கோங்க. பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம், போதும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் மூவி ரிவ்யூஸ் போட பார்க்குறேன். தேங்க்யூ.